வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லியுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, இந்தியாவின் முதல் வெளிநாட்டு மக்கள் மருந்தகம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மொரீஷியஸ். மொரீஷியஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜன் ஔஷாதி கேந்திரா இப்போ ஒன்று திறந்துருக்காங்க. இதுதான் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் திறக்கப்பட்ட முதல் மக்கள் மருந்தகம். ஓகே, நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் தான் போய் திறந்து வச்சிருக்காரு. மத்திய அரசுடைய மக்கள் மருந்தகம், இந்த மக்கள் மருந்தகத்தை 2008ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரதமர் மோடி பிரதமராக பதவியேற்றதுக்கு அப்புறம் 2015ஆவது ஆண்டு இந்த திட்டத்தை மேம்படுத்தியிருந்தாங்க. இப்போ இந்தியாவில் 10,000க்கு மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் இருக்குது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, மலிவு விலையிலேயே மருந்துகள் எல்லாம் கிடைக்கும். கூடவே ஜெனரிக் மருந்துகள் கிடைக்கும். ஜெனரிக் மருந்துகள் அப்படின்னா, இப்போ ஒரிஜினல் மருந்து ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற மூலக்கூறுகள் இருக்குல்ல, அதே மாதிரிப்பட்ட மூலக்கூறுகளில் வைத்து ஒரு மருந்தை உருவாக்குவாங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா ஒரிஜினல் மாத்திரையை சாப்பிட்டா என்ன ரியாக்ஷன் வருமோ அதே தான் இந்த மாத்திரையை சாப்பிட்டாலும் வரும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அதனால் இது முக்கியமானது. இந்த கொஸ்டின் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஏற்கனவே நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த திட்டத்தை பற்றியெல்லாம். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாமில் எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்கலாம். முதல்ல, இந்த மக்கள் மருந்தகத்தில் மலிவு விலையில் மருந்துகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகே, அது கரெக்டு தான். இரண்டாவது வந்து, இங்கே ஜெனரிக் மருந்துகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதுவுமே கரெக்டு தான். ஓகேவா? இப்போது ஒரிஜினல் மருந்து 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா இந்த ஜெனரிக் மருந்து ஒரு 100 ரூபாய்க்கே கிடைக்கும். அடுத்தது, இந்திய நிதி உதவியோட கட்டப்பட்ட மருத்துவமனையை அங்கே ஒன்று திறந்து வச்சுருக்காங்க. மொரீஷியஸில் கிராண்ட் போய்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் திறந்து வச்சுருக்காங்க. அடுத்தது, ஆடவர் கால்பந்து அணிக்கான ஃபிஃபா தரவரிசையில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 124. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிஃபா அமைப்பு தான் உலக அளவில் கால்பந்து விளையாட்டை கட்டுப்படுத்துகிற அமைப்பு. மிகப்பெரிய அமைப்பு, உலக அளவில் கால்பந்து விளையாட்டை கட்டுப்படுத்துகிற அமைப்பு. ஓகேவா? இவங்க இப்போது ஆண்களுக்கான கால்பந்து போட்டியில் முதலிடம் பிடித்த நாடு எது, 2வது இடம் பிடித்த நாடு எது அப்படிங்கிற மாதிரி தரவரிசை வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது அர்ஜென்டினா, 2ஆம் இடம் பிடித்தது பிரான்ஸ், 3வது இடம் பிடித்தது ஸ்பெயின். இப்போ ரீசெண்டாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம், கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டி அப்படிங்கிறது நடைபெற்றது. அதில் சாம்பியன் பட்டம் வென்றது அர்ஜென்டினா. அதனால தான் இது முதலிடத்தில் இருக்குது. இன்னுமே அது முதலிடத்தில் தக்க வச்சுட்டு இருக்குது. காரணம் அதுதான். அதே மாதிரி யூரோ கோப்பை கால்பந்து போட்டி அப்படிங்கிறது நடைபெற்றது. அதில் ஸ்பெயின் தான் முதலிடம் பிடித்திருந்தாங்க. அதனால தான் ஸ்பெயின் இன்னுமே 3வது இடத்தை தக்க வச்சுட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா ரொம்ப பின்தங்கி 124வது இடத்துல தான் இருக்கும். ஆசியாவில் நம்ம இந்தியா 22வது இடத்துல இருக்கிறோம். ஆசியாவில் முதலிடம் பிடித்த நாடு எதுன்னா ஜப்பான். இந்த ரிப்போர்ட் வந்து ஃபிஃபா அமைப்புடைய ரிப்போர்ட். ஃபிஃபா அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஃபுட்பால் அப்படிங்கிறது தான். இதோடைய தலைமையகம் சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜூரிச் நகரில் இருக்குது. அடுத்தது, லாட்லாபா யோஜனா எந்த மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் லாட்லாபா யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இது மகாராஷ்டிராவில் இருக்கிற இளைஞர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்குகிற ஒரு திட்டம். அங்கே 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கு மாதம் 6000 ரூபாய் வழங்க போகிறாங்க. அதுவே டிப்ளமோ முடித்த மாணவர்களுக்கு மாதம் 8000 ரூபாய் வந்து வழங்க போகிறாங்க. அதே பட்டப்படிப்பு டிகிரி முடித்த இளைஞர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் வழங்க போகிறாங்க. ஓகேவா? இதே மாதிரி ரீசெண்டாக லாட்லி பெஹ்னா யோஜனா அப்படிங்கிற ஒன்று தொடங்கியிருந்தாங்க. இது என்னன்னா, மகளிருக்கு ரூபாய் 1500 மாதம் வழங்குற திட்டம். நமக்கு தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருக்குல்ல, அதே மாதிரி அங்கே லாட்லி பெஹ்னா யோஜனா அப்படிங்கிறது. இப்போ மகாராஷ்டிராவுடைய ஆளுநர் யார் அப்படின்னா ரமேஷ் பாய்ஸ் அப்படிங்கிறவர். உங்களுக்கான கேள்வி, மகாராஷ்டிராவுடைய முதல்வர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் லைவ் கிளாஸ். இதில் பார்த்தீங்கன்னா கல்வி கட்டணம் ரொம்ப ரொம்ப குறைவு, வெறும் 5000 ரூபாய் மட்டும்தான். நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2Aல வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, காவேரி மேலாண்மை ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2018 ஜூன் 1. காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவேரி மேலாண்மை ஆணையம், இதோடைய 32வது கூட்டம் இப்போ ஜூலை 24ஆம் தேதி நடைபெற போகுது. இந்த கூட்டத்தில் 2024-25 பிலிகுண்டுலையும் காரைக்கால்லையும் பெறப்பட்ட தண்ணீருடைய விவரங்கள் குறித்து ஆய்வு பண்ணுவாங்க. அதாவது இந்த ஏரியாவில் இது வரைக்கும் எவ்வளவு தண்ணி வந்திருக்கு, இந்த வருஷம் எவ்வளவு தண்ணி வந்திருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவு தண்ணி வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது சம்மந்தமான டீட்டெயில் எல்லாமே ஆய்வு பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற காவேரி ஒழுங்காற்று குழுவுடைய கூட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டிற்கு ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆண்டு
ஒரு டிஎம்சி தண்ணீர் வந்து பிலிகுண்டுல விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரி பரிந்துரை பண்ணாங்க. இப்போ இந்த காவேரி ஒழுங்காற்று குழு இருக்குல்ல, அதை விடையுமே ரொம்ப அதிகாரம் மிக்கது தான் இந்த காவேரி மேலாண்மை ஆணையம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஏன்னா இந்த காவேரி ஒழுங்காற்று குழு வெறும் பரிந்துரை மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் காவேரி மேலாண்மை ஆணையத்திற்கு அதை விட அதிகமான அதிகாரம் இருக்கு. அடுத்தது, இது முக்கியமான கொஸ்டின். இந்தியாவின் மிக நீளமான நகர்ப்புற சுரங்க பாதைக்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே மிக நீளமான நகர்ப்புற சுரங்க பாதை ஒன்று அமைக்க போகிறாங்க. இது எந்தெந்த பகுதிகளை இணைக்குது அப்படின்னா, மகாராஷ்டிராவில் போரிவலி அப்படிங்கிற பகுதியையும் தானே அப்படிங்கிற பகுதியை இணைக்குது. இதோடைய நீளம் 12 கிலோமீட்டர். இது நம்முடைய பிரதமர் மோடி தான் அடிக்கல் நாட்டியிருக்காரு. இங்கே 12 நிமிடங்களே பயணம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மேப்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் இந்த தானேலேருந்து போரிவலியை இணைக்கணும் அப்படின்னு போனோம் அப்படின்னா அது ரொம்ப சுற்றி தான் போக வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போ இனிமேல் ஸ்ட்ரைட் லைன்லேயே அதை இணைத்திடலாம் அப்படின்ற மாதிரி தான். ஓகே, இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் இதே மாதிரி சில கொஸ்டின் வந்திருந்தது, அதை பார்க்கலாம். இந்தியாவுடைய நீளமான கேபிள் பாலம், அதோடைய பேர் சுதர்சன் சேது அப்படிங்கிறது. அது வந்து குஜராத்தில் திறந்து வைத்திருந்தாங்க. இந்த பிக்சரில் இருக்குல்ல, இதுதான். ஓகேவா? இது வந்து அரபிக்கடலில் தான் திறந்திருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மிக நீளமான கடல் பாலம், இதோடைய பேர் அடல் சேது அப்படிங்கிறது. இது மகாராஷ்டிராவில் திறந்து வச்சுருந்தாங்க. இதுவுமே அரபிக்கடலில் தான் அமைத்திருந்தாங்க. அடுத்தது, உலகின் நீளமான இருவழி சுரங்கப்பாதை, இதோடைய பேர் சேலா சுரங்கப்பாதை அப்படிங்கிறது. இது அருணாச்சல பிரதேசத்தையும் அசாமையும் இணைக்குது. அடுத்தது, இந்தியாவுடைய முதல் உயர்த்தப்பட்ட விரைவு சாலை, எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் ஹைவே, அது வந்து அதோடைய பேர் துவாரகா விரைவு சாலை அப்படிங்கிறது. அது டெல்லி மற்றும் ஹரியானா இந்த 2 பகுதிகளை இணைக்குது. அடுத்தது, புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். ஒரு புத்தகம் பவர் வித்தின் அப்படிங்கிற புத்தகம். இதை எழுதினவர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவர். பிரதமர் நரேந்திர மோடியுடைய தலைமைத்துவ பண்பு தொடர்பான புத்தகம் தான் இந்த புத்தகம். அடுத்தது, த பிரிசனர் ஆஃப் போபால் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை டிம் வாக்கர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த போபால் விஷவாயு கசிவு நடந்ததில்ல, அதில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க, அதை பற்றியே தான் இந்த புத்தகம். இந்த போபால் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. நிறைய எக்ஸாமில் இந்த போபால் விஷவாயு சம்மந்தமான கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. இந்த போபால் விஷவாயு சம்பவம் எப்போ நடந்தது அப்படின்னா டிசம்பர் 2, 3 அந்த தினங்களில் 1984ஆம் ஆண்டு நடைபெற்றது. டிசம்பர் 2ஆம் தேதி நைட்டு ஆரம்பித்தது. ஓகேவா? அப்போ தான் அந்த விஷவாயு கசிய ஆரம்பித்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஓகே, இப்போது எந்த கம்பெனிலேருந்து கசிஞ்சது அப்படின்னா யூனியன் கார்பைடு அப்படிங்கிற நிறுவனம். அதுவே எந்த கெமிக்கல் கேஸ் அப்படின்னா மெத்தில் ஐசோசைனேட். இதில் இருக்க எல்லா டீட்டெயிலுமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு முறை ஒரு எக்ஸாமில் இதில் வந்து எந்த கெமிக்கல் கேஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி கூட கேட்டிருந்தாங்க. நான் கூட அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? அடுத்தது, சில ஷார்ட்னஸ் டிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தில் நம்ம இந்தியாவில் தண்டனை விகிதம் வெறும் 11% தான் இருக்குது. அதாவது இப்போ 100 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதில் 11 பேருக்கு மட்டும்தான் தண்டனை கொடுக்குறாங்க. 2022ஆம் ஆண்டில் நீதிமன்றங்கள் விசாரணை நடைபெற்றது இந்த குழந்தை திருமணம் சம்பந்தமாக 3563. ஆனால் தண்டனை வழங்கினது வந்து வெறும் 181 பேருக்கு மட்டும்தான். குழந்தைகளுக்கு எதிரான மற்ற குற்றங்களில் கூட 34% மட்டும்தான் தண்டனை கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இது குழந்தைங்க தானே, அதனால் அவங்க எல்லாம் பெருசாக போராட்டம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க லேஸில் விட்டுறாங்க. இந்த ரிப்போர்ட் நமக்கு வழங்கின அமைப்பு குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்புக்கான தேசிய ஆணையம். அசாமில் 2021ஆம் ஆண்டுலேருந்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும் குழந்தை திருமணங்கள் 81% குறைந்திருக்கு. அடுத்தது, நெல்சன் மண்டேலா இன்டர்நேஷனல் டே, சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம். இது ஜூலை 18ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வறுமை மற்றும் சமத்துவமின்மையை எதிர்ப்பது நம் கையில் உள்ளது அப்படிங்கிறது. நெல்சன் மண்டேலா பிறந்த தினம் தான் இந்த தினம். ஜூலை 18ஆம் தேதி தான் அவர் பிறந்தார். 1918ஆம் ஆண்டு அவர் பிறந்தார். நெல்சன் மண்டேலா தான் தென்னாப்பிரிக்காவுடைய முதல் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி. இது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்காவுடைய முதல் கருப்பின ஜனாதிபதியுமே இவர் தான். இவருக்கு 1990ஆம் ஆண்டு நம்ம இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கியிருந்தாங்க. 1993ஆம் ஆண்டு இவர் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றிருந்தார். அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தினம் ஜூலை 18ஆம் தேதி. மெட்ராஸ் மாகாணத்தை தான் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. ஜூலை 18ஆம் தேதி 1967ஆம் ஆண்டு தான் இதற்கான தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றியிருந்தாங்க. அதனால தான் ஜூலை 18ஆம் தேதியை நம்ம தமிழ்நாடு தினமாக கடைபிடிக்கிறோம். நேத்திக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நம்ம இதை பார்த்துருப்போம். ஆனால் நான் அதில் தவறுதலாக 1968 அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது கொஞ்சம் திருத்திங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் இந்த மாதிரி தப்பு வராமல் பார்த்துக்கிறேன். 1967ஆம் ஆண்டு ஜூலை 18ஆவது தினத்தில் தான் இந்த தமிழக சட்டப்பேரவையில் இந்த பேர் மாற்று தீர்மானத்தை நிறைவேற்றம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம்
ஜனவரி 14ஆம் தேதி 1969 ஆண்டு தான் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி பேர் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். 2021 ஆண்டு தான் நம்ம ஜூலை 18ஆம் தேதியை தமிழ்நாடு தினமாக கடைபிடிக்கணும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருப்பார். ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் வெளிநாட்டு மக்கள் மருந்தகம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மொரீஷியஸ். ஆடவர் கால்பந்து அணிக்கான ஃபிஃபா தரவரிசையில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 124. அடுத்தது, லாட்லாபா யோஜனா எந்த மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது, காவேரி மேலாண்மை ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜூன் 1, 2018. அடுத்தது, இந்தியாவின் மிக நீளமான நகர்ப்புற சுரங்கப்பாதைக்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவுடைய முதல்வர் பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.